அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதியில் அடுத்ததா இருக்கக்கூடியது தொகைநிலை தொடர சொல்றாங்க. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடியது இந்த தொகைநிலை தொடர்ல முதல்ல வருது பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகை. சொற்களுக்கு இடையே நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் ஆகிய மூன்றும் மறைந்து வருவாயின் அது வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா சுடுசோறு. இந்த சுடுசோறுல பார்த்தீங்க அப்படின்னா இதை மூணா சொல்றாங்க: சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. இந்த முக்காலம் சுட்ட சோறு எப்ப? சுடுகின்ற சோறு நம்ம சாப்பிடும்போது. அடுத்தது சுடும் சோறு, அடுத்ததா எடுத்து போடும்போது கூட சுடும் சோறு. அப்ப முக்காலமும் இதுல மறைந்து வந்திருக்கிறங்காட்டி இதனை என்ன பண்றாங்க அப்படின்னா வினைத்தொகை அப்படிங்கிற ஒரு வினை முடியக்கூடிய இடத்துல காலம் காட்டுகிறது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய் அப்படிங்கிற ஒரு உதாரணம் கூட சொல்றாங்க. ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறிய காய் அப்படின்னு ஒவ்வொரு காலத்தையும், அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் ஆகிய மூன்று காலத்தையும் மறைந்து வரக்கூடிய ஒரு சொல் தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது பண்புத்தொகை. இந்த பண்புத்தொகை பார்த்தீங்க அப்படின்னா சொற்களுக்கு இடையே மை விகுதியும் ஆகிய என்ற உறுப்பும் மறைந்து வரும்போது அது பண்புத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. செம்மொழி உதாரணமா சொல்றாங்க. செம்மையாகிய மொழி அப்படி என்பதிலிருந்து இதன் பொருளா இருக்கு. இதுல மை என்ற செம்மையாகிய செம்மொழி, மை அப்படிங்கிற விகுதி பார்த்தீங்க அப்படின்னா மறைஞ்சிருக்கு. செம்மை ஆகிய அப்படிங்கிற என்ற உறுப்பும் மறைந்து வந்துள்ளதால் இதனை பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம். ஒரு பண்பை குறிக்கக்கூடிய தொகை தான் பண்பு தொகை. செம்மையான மொழி, செம்மொழி அப்படின்னு நம்ம உதாரணமா சொல்றோம். அதை தான் இங்க பார்த்தீங்க அப்படின்னா மை விகுதியும் ஆகிய என்ற உறுப்பும் மறைந்து வந்துள்ளதால் இதனை பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது உம்மை தொகை. ஓமை தொகை. சொற்களுக்கு இடையே ஓம உறுப்புகளாகிய போல, புறைய போன்ற ஆகிய ஓம உறுப்புகள் மறைந்து வருமாயின் அது உம்மை தொகை அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு கயல்விழி. அப்ப தேன்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு உதாரணம் கூட கயல் போன்ற மொழி என்பது இதனுடைய பொருளா இருக்கு. அப்ப இந்த கயல் போன்ற எடுத்துக்காட்டிலேயே பார்த்தீங்கன்னா போன்ற என்ற உறுப்பு மறைந்து வந்துள்ளதால் இது ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா தேன்மொழி. தேன் போன்ற மொழியை உடையவள், தேன் போன்ற மொழியை பேசக்கூடியவள், குரலை உடையவள் அப்படிங்கிற இடத்துல இது பார்த்தீங்க அப்படின்னா போன்ற, போல அப்படிங்கிற ஓம உறுப்புகள் மறைந்து வருவதால இதை ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது அதற்கான சான்றுகள் சொல்றாங்க. ஓமை தொகைக்கான சான்று பவளம் வாய், பவளம் போன்ற வாய். மதிமுகம். மதி அப்படிங்கிறது நிலவை சொல்லக்கூடியது. எப்படி இரவு நேரங்களில் பிரகாசமா இருக்கக்கூடிய நிலவை போன்ற முகத்தை உடையவர்களுக்கு இது உதாரணமா சொல்லுவாங்க. அடுத்தது மலர்விழி. மலர் போன்ற விழியினை உடையவள். கயல்விழி. கயல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீனினுடைய கண்களுக்கு உதாரணமா சொல்றவங்க. கூர்மையான விழிகளை உடையவள், அது போன்ற விழியை உடையவள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பானை வாய். பானை போன்ற வாயை உடையது. அடுத்தது பொற்றொடி. பொன் போன்ற வளையலை அணிந்திருக்கக்கூடியவள். மலரடி. மலர் போன்ற அடி. நீங்க பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பாதங்களை எப்போதுமே செம்பவள வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பாதங்கள் குழந்தையினுடைய பிஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கலரில் இருப்பதனால அதை மலரடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதற்கான உதாரணங்கள். அடுத்தது உம்மை தொகை. சொற்களுக்கு இடையே என்ற சொல் மறைந்து வருமாயின் அது உம்மை தொகை எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எடுத்துக்காட்டு தாய், தந்தை. தாய், அவர் தந்தை. இந்த இருவருக்கும் இடையே தாயும் தந்தையும் என்பதே இந்த சொல்லினுடைய பொருள். இதற்கு இடையில என்ற உறுப்பு மறைந்து வந்துள்ளதால் இது உம்மை தொகை. தாயும் தந்தையும், இரவு பகல், இரவும் பகலும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதா என்ற உறுப்பு மறைந்து வந்தா அத உம்மை தொகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அன்மொழி தொகை. சொற்களுக்கு இடையே வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை ஆகிய உறுப்புகளோடு வேறு சொற்களும் மறைந்து வருமாயின் அது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னால பார்த்த வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை ஆகிய உறுப்புகளோடு மற்ற சொற்களும் பிற சொற்களும் மறைந்து வரக்கூடியது
நீங்க பாத்தீங்க அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா தேன்மொழி. தேனை போன்ற மொழியை பேசக்கூடியவள், தேனை போன்று இனிப்பாக இருக்கக்கூடிய மொழியை பேசக்கூடியவள். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வேற்றுமை உருபு வினை பண்பு. பண்பு பாத்தீங்க அப்படின்னா தேன் அப்படிங்கிறது சுவையை தரக்கூடியது. அப்ப அந்த தேன்மொழியினுடைய குணம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல இனிமையாக பேசக்கூடியவள் அப்படின்னு சொல்லுவோம். உண்மை தொகை, ஊமையும் மறைஞ்சிருக்கு, தேன் போன்ற மொழியை உடையவள். இப்படி வரக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இதனை அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகள்ல ஒண்ணா இருக்கக்கூடியது இதுதான். தேனை போன்ற மொழியை பேசுகின்ற பெண்ணொருத்தி வந்தாள் என்பது இதன் பொருள். இதில் வேற்றுமை உருபு, அதாவது பாத்தீங்க அப்படின்னா பெயர் வேற்றுமை இருக்கு, வேறு சொற்களும் மறைந்து போல போன்ற இனிமை போன்ற பண்பு எல்லாத்தையும் மறைஞ்சு வந்திருக்கிறங்காட்டி இதற்கு அன்மொழி தொகை அப்படிங்கிற பெயரை குறிப்பிடுறாங்க. இப்படி இலக்கணத்தை எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னா தொகைநிலை தொடர்ல பிழைகள் இல்லாம எழுதுவதற்கு பாத்தீங்க அப்படின்னா இலக்கண நூலார் இப்படி வகைப்படுத்தி இருக்கிறாங்க. ஸ்டாப்.